இல்ல இந்த தலைவர் பதவி அப்படிங்கிறதையே செயல் தலைவராக ஐயா அவர்களால் ம். அறிவிக்கப்பட்டு அதன் 2, 3 மாதங்கள் அதோடு சேர்ந்து கடந்தாங்க. அப்ப திடீர்னு இவர்களா இப்படி தலைவராக முடியும்? செயல் தலைவர்ன்ற பதவி மட்டும்தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கேட்கிறேன். ஒரு 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 ஜனநாயக அடிப்படையிலான ஒரு இயக்கத்தில் நீங்க ஒருத்தரை பொறுப்பு மாத்துறீங்க. அதுவும் முக்கியமான தலைவர் பொறுப்பை நீங்க மாத்தணும்னு முடிவு பண்ணினா, நீங்க எப்படி ஒரு மீடியாவை கூப்பிட்டு அறிக்கை கொடுத்து எப்படி அதை செய்ய முடியும்? அப்பயே நீங்க நீங்க எதிர்க்கல. அதுக்கான அப்பயும் யாருமே எதிர்க்கலையே. அதுக்கான சட்டதிட்டங்கள் ஒண்ணு இருக்குல்ல. அது ம். பின்னர் தானே நிறைவேற்றப்படும். பின்னர் தானே நாங்க நிறைவேற்றப்படுறதா சொல்லப்படுகிறது. நிறைவேற்றப்பட்டதா சொல்லப்படுகிறது. என்ன நீங்க முதல் இதே ஏப்ரல் 10ஆம் தேதி ஐயா ஊடகங்கள் வழியாக தான் சொல்றாரு. ம். அந்த ஊடகங்கள் வழியாக சொல்வது எப்படி ஒரு இயக்கத்தை, அதுவும் ஜனநாயக வடிவத்திலான ஒரு இயக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தும்? அதாவது கேள்வி இருக்குல்ல. இல்ல இல்ல நீங்க ம். சொல்றது அந்த ஊடகங்கள் வழியா அவர் சொன்னார் இல்லையா? சொன்னது அதாவது நீங்க செயல் தலைவராக ஊடகங்களை சந்தித்து மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டாரு. அது தவறுன்னு சொல்றீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்து சேர்ந்தே பயணிச்சீங்க இல்லையா? ஒரு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஒரு முழுமையான மோதலுக்கு முன்பாக அந்த மேடையில வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை முகுந்தன் அவர்களை நியமித்ததுல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா? அது வரைக்கும் அது செயல் தலைவர்ன்ற பட்டம் ம். இருந்தது. அப்பயே நீ எதிர்க்கலன்னு இல்ல, கேக்குறேன். இல்ல. அப்ப முகுந்தனை அறிவிச்ச போது செயல் தலைவர் இல்ல. அப்ப தலைவரா தானே இருக்கிறாரு. நீங்க அதுக்கப்புறம் தானே. அது அதற்கப்புறம் டிசம்பர் மாத அதுக்கப்புறம் பொதுக்குழு. பயணிச்சீங்களே இப்ப சேர்ந்து. டிசம்பர் மாத பொதுக்குழு. ம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் சித்திரை முழு நிலவு மாநாடு வருகிறது. ம். அப்போ எல்லாம் நான் ஒரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அப்படிங்கறதுல இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாறியதா நாங்க யாருமே சொல்லலையே. ம். மூன்றா அந்த 10ஆம் தேதி ஐயா அறிக்கை ஊடகங்களை கூப்பிட்டு சொல்றார். அடுத்த 3 நாட்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கிறாரா அதை மாற்றுவதற்கான யாருக்கும் அதுக்கான இது இல்ல. பொதுக்குழு தான் அதை தீர்மானிக்க முடியும். அதனால் தலைவர்களாக தொடர்கிறேன் என்று அதுல சொல்றாரு தானே. இல்ல நீங்க அதோட தான் அந்த பயணங்கள் தொடருது. அது ம். அந்த தலைவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற முறை அந்த கே அந்த நிலைப்பாட்டோடு தான் சித்திரை முழு நிலவு மாநாடும் நடத்தப்படுகிறது.